இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த விடணும்னு ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ திரும்பவும் வந்து விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர்கிட்ட வந்து பேசிட்டார். அதை என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமருதீனும் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போது வந்து கமருதீனுக்கு விஜய் பார்வதியும் சரி திவாகரும் சரி இவங்க 2 பேருமே வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது வந்து கம்ருதீன் வந்து அந்த கோவப்பட்டு வார்த்தை விடுறதாகட்டும், கை ஓங்குறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும். ஏன்னா எஃப்ஜேகிட்டேயும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இருந்தது. வார்த்தையை விடுறது, ரொம்ப கோவப்பட்டு கத்துறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து அவன் உஷாராயிட்டான். இப்போ எங்கே எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் நீயும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோ. திருத்திக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எஃப்ஜே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப நல்லா பழகுறான். ஸோ அதனாலே வந்து அவனுக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் இப்போ என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அது எல்லாமே ஓகே. பட் மக்கள் வந்து என்னை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஆறுதல். ஏதோ ஒன்று நம்ம ஷோவில் தெரியிறோம் அப்படிங்கிற ஒரே ஆறுதல் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இது எல்லாமே வந்து மாறும் கண்டிப்பாக. வீக்லி வந்து எல்லாமே மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து திரும்பவும் வந்து உள்ளேருந்து எல்லாத்தையும் 3 பேர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்தா திரும்பவும் வந்து புது பொருட்கள் வந்து உள்ளே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. ஸோ நாளைக்கு தான் டாஸ்க் தொடங்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.